GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்ஷகர் மாவட்டம் சிகந்தராபாத் பகுதியை சேர்ந்தவர் 6 வயது சிறுமி. இவர் தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென சிறுமி காணாமல் போயுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்துள்ளனர். ஆனால் சிறுமி எங்கும் தேடியும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்திற்கு பின்னால் உள்ள வயல்வெளியில் படுகாயங்களுடன் சிறுமி கிடப்பதாக பெற்றோருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனடியாக அங்கு சென்று பார்த்தபோது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குத்துயிரும் கொலையுயிருமாக சிறுமி கடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் அருகே உள்ள மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுமியின் தந்தை காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றையும் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில் சிறுமி கிடந்த கட்டிடத்தில் 2 இளைஞர்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள்தான் இந்த கொடூரத்தை செய்திருப்பார்கள் என்று சந்தேகித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர்கள் மீது தகவல் இருப்பது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மூத்த காவல் கண்காணிப்பாளர் 3 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடினார். அந்த நபர்கள் கட்டி முடிக்கப்படாத ஒரு கட்டிடத்தில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததும் போலீசார் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது அவர்கள் காவல்துறையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. அதனால் போலீசார் நடத்திய பதில் துப்பாக்கி சூட்டில் ராஜு மற்றும் வீரு காய்ஷப் ஆகியோருக்கு கால்களில் குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்டது. காயமடைந்த நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் பாலியல் வன்கொடுமை உறுதியாகியுள்ளது. தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. आज दिनांक 2 जनवरी को देर शाम थाना सिकंदराबाद पर सूचना प्राप्त हुई कि थाना क्षेत्र के इंडस्ट्रियल एरिया के रजपुरा मोहल्ले में एक बच्ची गंभीर रूप से घायल अवस्था में पड़ी है। सूचना पर थाना पुलिस एवं परिजनों के द्वारा तत्काल उपचार हेतु बच्ची को सीएससी सिकंदराबाद लाया गया, जहां डॉक्टरों के द्वारा उसे मृत घोषित किया गया। बच्ची के शव का पंचायतनामा एवं पोस्टमार्टम की कार्रवाई कराई जा रही है। पिता की तहरीर के आधार पर सुसंगत धाराओं में अभियोग पंजीकृत कर लिया गया है। पिता के द्वारा तहरीर में बताया गया है कि जिस बिल्डिंग में वो किराए पर रहते हैं उसी बिल्डिंग में 2 युवक राजू पुत्र राधेश्याम निवासी जनपद बलरामपुर एवं वीरू पुत्र रमेश निवासी जनपद लखीमपुर खीरी भी किराए पर रहते हैं। उसी बिल्डिंग की छत पर बच्ची खेल रही थी, जिसके बाद वो घायल अवस्था में बिल्डिंग के पीछे खेत में पड़ी मिली है, जहां उसकी मृत्यु हो गई है। पिता के द्वारा यह भी आशंका व्यक्त की गई है कि इन युवकों के द्वारा बच्ची के साथ दुष्कर्म की घटना कारित की गई है। इन अभियुक्तों की गिरफ्तारी के लिए एसएसपी बुलंदशहर सर के द्वारा 3 टीमें गठित की गई। इनके इंडस्ट्रियल एरिया के कांवरा रोड स्थित निर्माणाधीन कॉलोनी में छिपे होने की सूचना प्राप्त हुई थी, जिसके आधार पर पुलिस टीम के द्वारा इनकी गिरफ्तारी का प्रयास किया गया। इस दौरान इनके द्वारा पुलिस टीम पर फायरिंग की गई। जवाबी कार्रवाई में पुलिस के द्वारा फायरिंग की गई, जिसमें ये दोनों अभियुक्त पैर में गोली लगने से घायल हो गए हैं। घायल अवस्था में इन्हें गिरफ्तार कर उपचार हेतु अस्पताल ले जाया गया है। प्राथमिक पूछताछ में इनके द्वारा घटना में संलिप्तता स्वीकार की गई है। अग्रिम विधिक कार्रवाई की जा रही है। அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.